நீங்களும் கவனமாய் கேட்க அன்பை கேட்கிறேன். ஜீசஸ் இஸ் த லார்ட். இந்த உலகம் அதை கொஞ்சம் அதிகமாக பரியாசம் பண்ணுகிற மக்கள் ஏராளம். அது என்ன, இயேசுவ ஆண்டவரா, மற்றவங்க ஆண்டவர் இல்லையா? வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. கொலோசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 16-17. கொலோசியர் 1 அதிகாரம் 16-17. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அவர், அதாவது இந்த இருக்கிற எல்லாமே அவரால், அவரை கொண்டு, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்கள், அவரை கொண்டு, அவராலே சகலமும், காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும், கர்த்தத்துவங்களானாலும் வல்லமைகளானாலும் அதிகாரங்களானாலும் எல்லாமே அவரை கொண்டு. இஸ் த sovereign God over creation. இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த பரந்த பூமி, இந்த வானம், இந்த அண்ட சராசரங்கள், அன்பானவர்களே, அத்தனையும் படைத்தவர் ஆண்டவர் இயேசு. இதான் வேதத்தினுடைய சத்தியம். சகலமும் அவருக்குள்ளும் அவரை கொண்டும் அவருக்காக, காணப்படுகிற காணக்கூடாத எல்லாமே அவரை கொண்டுதான் சிருஷ்டிக்கப்பட்டது. இன்றைக்கு அநேகருக்கு அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் மனம் ஏனோ தயங்குகிறது. இதுதான் உண்மை. இரண்டாவது, அவர் யார் என்றால், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 14 அதிகாரம் 12. இரண்டாவது, இஸ் a savior over sin. அதாவது இன்றைக்கு மக்களுக்கு தங்கள் பாவத்தை போக்கும்படியாக எங்கெங்கோ ஓடுகிறார்கள். அவள் போகாத இடமே இல்லை. கடந்த நாட்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் புனித நீராடினார்கள். ஒரே ஒரு நம்பிக்கை, பாவங்கள் போக வேண்டும், மோட்சம் செல்ல வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாவம் போக்க, மோட்சம் செல்ல ஒரே வழி ஆண்டவர் இயேசு மட்டுமே. வாசிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12. அந்த வார்த்தை சொல்கிறது, அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் இது ஆணித்தரமான, உறுதியான, திட்டமான, தீர்க்கமான, அசைக்கப்பட முடியாத ஒரு சத்தியம். அவராலே அன்றி. நானும் இதை ஒரு நாளில் பரியாசம் பண்ணினவன் தான், கேலி பண்ணினவன் தான், பரிகசித்தவன் தான். ஆனால் வேதம் சொல்வது அவராலே அன்றி. இது மதங்கள் அல்ல, கிறிஸ்தவர் மதம் அல்ல, அது வாழ்க்கையின் மெய்ப்பொருள். அந்த வார்த்தை சொல்கிறது, வேறொருவராலும். அதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இது பொய் அல்ல, இது உண்மை, சத்தியம், நிஜம். அன்பானவர்களே, இது மதம் மாற்றுவதற்காகவோ, யாரையோ வசனிப்பதற்காகவோ, யாரை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இது சத்தியம். வேறொருவராலும். நல்லவர்கள் இருக்கிறார்கள், நீதிமான்கள் இருக்கிறார்கள், நிறைய மகான்கள் தோன்றினார்கள். ஆனால் வேறொருவராலும்